மதிமுக முக்கிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகினாலும் லட்சியத்திற்காக இயங்கும் மதிமுக தொடர்ந்து தொய்வின்றி செயல்படும் என்று அந்த கட்சியின் ஆட்சிமன்ற குழு செயலாளர் கணேசமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அவருடன் நம் செய்தியாளர் ஜான் மைக்கேல் நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். மதிமுகவிலிருந்து அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் சிலர் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுகவின் மாவட்ட செயலாளர் மற்றும் ஆட்சிமன்ற குழு செயலாளருமான திரு கணேசமூர்த்தி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். அதாவது இப்போ மதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் விலகி செல்வதற்கு முக்கியமாக என்ன மாதிரி காரணங்கள் இருக்கு? அந்த காரணங்கள் அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அந்த காரணங்கள் என்னங்கிறது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவில் நான் மதிமுகவை துவக்க காலத்திலிருந்து துவங்கிய நேரத்தில் ஒரு முக்கியமான திமுகவினுடைய பொறுப்பில் இருந்து இந்த இயக்கத்திற்கு வந்தவன். இந்த இயக்கத்திற்கு என்ன நோக்கத்திற்காக வந்தோனோ அந்த நோக்கத்தை நிறைவேறுகிற வகையில் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றுவேன். இப்போ தற்போது நீங்கள் தெரிவித்தது போல் நீங்கள் இந்த கட்சியில் தொடர்ந்து நீடிப்பதாக சொல்கிறீங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் முக்கியமான நிர்வாகிகள் சிலர் வெளியேறாங்க. இந்நிலையில் மதிமுகவை முழுவதுமாக கலைப்பதற்கு திமுக தலைவர் கருணாநிதி எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி அப்படின்னு வைகோ சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெற்றிடத்தை காற்று நிரப்பும் விலகியவர்களிடத்தை மற்றவர்கள் நிரப்புவார்கள். இந்த இயக்கம் தொடரும். இது லட்சியவாதிகளுடைய கூடாரம். இதில் எந்த தொய்வும் இருக்காது. அதாவது இதற்கு முன்ன கூட்டணி அப்படிங்கும் போது திமுகவோடு தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி வைகோ தெரிவித்ததாகவும், இந்நிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டதன் காரணமாக தான் நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லி முக்கிய நிர்வாகிகள் உங்கள் கட்சியிலேருந்து போனவங்க சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய வியூகம் என்ன மாதிரி இருக்கு? நான் தேர்தலை கணக்கிட்டு அரசியல் இருப்பவன் அல்ல, லட்சியத்தை கணக்கிட்டு அரசியல் இருப்பவன். அவர் என்கிட்ட என்னை பொறுத்தளவில் என்னிட்ட அப்படி ஒன்றும் திமுகவில் சேர்ற மாதிரியோ திமுகவில் கூட்டணி வைக்கிற மாதிரியோ சொல்லலை. ஆகவே அதை பற்றிய கணக்கு என்னிடத்தில் இல்லை. ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் என்ன நோக்கத்திற்காக திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற லட்சிய தொண்டர்களை கொண்ட இயக்கம் இது. நிச்சயமாக அந்த லட்சியம் நிறைவேறுகிற வகையில் இந்த இயக்கம் இருக்கும்.